إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال ربي اشرح لي صدري ويسر لي أمري வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அம்மா பாத். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றும் பற்றி விடாத கிருபையும் கருணையும் அருள் பொருந்திய ரமலானுடைய மாதத்தில் இரவு வணக்கங்களை நிறைவேற்றிவிட்டு மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலக்கோடு இங்கு சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமாக. மியராஜ் இரவுகளும் படிப்பினைகளும் என்கிற தலைப்பிலே பல மார்க்க உபதேசங்களை நாம் பெற்று வருகிறோம். நேற்றைய தினம் பார்த்ததுல 2 விஷயங்கள் தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. மதீனாவுக்கு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வந்த உடனே 6 மாத காலம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பின்பற்றி தொழுதாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது 16 மாதங்களும் அல்லது 17 மாதங்களும் தொழுதார்கள் அப்படின்னு வந்திருக்கிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலும் அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலும் படுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியிலே என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்தார்கள். கடைசியாக நாம பார்த்தது நேற்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அப்படி அழைத்து செல்லப்படக்கூடிய வழியில மூசா அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கபர்ல தொழுதுகிட்டு இருந்ததை பார்த்தாங்க. இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். சென்ற உடனேயே புராக் அப்படிங்கிற அந்த வாகனத்துல போறாங்க. போய் அந்த வாகனத்தை அனைத்து நபிமார்களும் தங்களது வாகனங்களை எந்த தூண்கள்ல கட்டி போடுவாங்களோ அந்த தூண்கள்ல அந்த புராக்குங்கிற வாகனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டி போடுறாங்க. இப்போ மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. அங்க பல காட்சிகள் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா குறித்த சில புரிதல்களை, சில சட்டதிட்டங்களை, அதற்குரிய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு சில முக்கியமான கட்டளைகள் இறைவனால் பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளைகள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நிறுவுறாங்க. இந்த காபத்துல்லா நிறுவப்பட்டு 40 ஆண்டுகள் முடிகிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெருசலத்துல, பலஸ்தீனத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற பள்ளிவாசல நிறுவுறாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது? அல்லாஹ்வுடைய ரசூல் பதிலளிக்கிறாங்க, மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவதாக கட்டப்பட்ட அல்லாஹ்வினுடைய ஆலயம் எது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறாங்க, ஜெருசலத்துல உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 2த்துக்குமான கால இடைவெளி எவ்வளவு இருக்கும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 40 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த முதல்ல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. இந்த 2 பள்ளிவாசல்களும் என்ன செய்யப்படுகிறது? பிற்காலத்துல நபிமார்களால் புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறது. புனர்நிர்மாணம் என்றால் அந்த பள்ளிவாசலை என்ன செய்வாங்கன்னா ரீமாடிஃபை பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த பள்ளிவாசலை புதுப்பித்து கட்டுவார்கள். காபத்துல்லாங்கிற அந்த ஆலயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலையும் புனர்நிர்மாணம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஹீதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில அந்த ஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்கஇ சுஜூத். இப்ராஹிம் அவர்களிடத்திலேயும் இஸ்மாயில் அவர்களிடத்திலேயும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய, ருக்கு சுஜூதுகள் செய்து தொழக்கூடிய அந்த பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆலயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள்.
அந்த ஆலயத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று அந்த இருவர்களிடத்திலேயும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதற்கு பிற்பாடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அந்த பள்ளிவாசல் மறுபடியும் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அதே போல ஜெருசலத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா யாரால மறுபடியும் கட்டப்படுகிறது என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால கட்டப்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டுறாங்க? ஜின்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கட்டளையை பிறப்பிக்கிறாங்களோ அந்த ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பணிகளை செய்து கொடுக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கட்டளையை பிறப்பிக்கிறாங்க? முன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால கட்டப்பட்டிருக்கிற இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்யணும், மறுபடியும் மீண்டும் அந்த ஆலயத்தை நல்ல முறையில கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற கட்டளைக்கு ஏற்ப எல்லா ஜின்களும் அந்த பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளி கட்டி முடியும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணத்தை அடைகிறாங்க. மரணத்தை எப்படி அடைகிறாங்க, அதை எப்படி அந்த ஜின்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ ஜின்களை பொறுத்த வரைக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பயந்து அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. அந்த கட்டளைக்கு இணங்க அந்த செயல்ல ஈடுபடுறாங்க. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றபடியே வஃபாத் ஆகிறாங்க. ஒரு கட்டையை ஊனி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆலயத்தை பார்த்திருப்பது போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறப்பு வருகிறது. ஜின்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவர் இறந்து போகல, அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்ங்கிற அந்த பயத்திலேயே அந்த பள்ளிவாசலை முழுமையுமாக கட்டி முடிக்கிறாங்க. எப்பொழுது இந்த இறப்பு செய்தியை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பூமியில ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கட்டையை என்ன செய்கிறதுனா கரையான்கள் அரைக்கிறது. அந்த கைத்தடி அந்த ஊண்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அதை கரையான் அரைக்கிறது. அரைச்ச உடனேயே பேலன்ஸ் இல்லாம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்த உடனேயே அந்த ஜின்கள் எல்லாம் அறிந்து கொள்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள். மறைவான ஞானம் நமக்கு இருந்திருந்தா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்பாகவே இறந்து விட்டார்கள் என்று நமக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பணிகளை நாம என்ன செய்ய வேண்டியது இருக்காது, செய்ய வேண்டி இருக்காது அப்படிங்கிற அந்த தகவலை சொன்னதாகவும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பள்ளிக்காக 3 பிரார்த்தனைகள் செஞ்சாங்க. அதுல முதலாவது பிரார்த்தனை என்ன? இறைவா, நான் மக்களுக்கு எந்த தீர்ப்பளிக்கிறேனோ, ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரசராகவும் இருந்தார், நான் மக்களுக்கு எந்த தீர்ப்பளிக்கிறேனோ அந்த தீர்ப்பு உன்னால் உடன்பட்டதாக இருக்க வேண்டும், அது நீ விரும்பக்கூடியதாக, நீ எப்படி தீர்ப்பு வழங்குவாயோ உன்னுடைய உடன்பாடாக எந்த தீர்ப்பு அளிக்கப்படுமோ அதுபடி நான் தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. இரண்டாவதாக ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரம், இந்த சிறப்பு, இந்த அற்புதம் இனி அடுத்து வரக்கூடிய யாருக்கும் வழங்கப்படக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்று வசப்படுத்தி தரப்பட்டது, ஜின்கள் வசப்படுத்தி தரப்பட்டார்கள், ஜீவராசிகள் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன செய்யப்படல, யாருக்கும் இப்படியான ஒரு அற்புதம், இப்படியான ஒரு அருள் வளம் வழங்கப்படல. ஏன் அப்படின்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த அற்புதம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு அதனால பல இன்ப துன்பங்கள் வந்தது, பல சோதனைகளை அல்லாஹ்வால எதிர்கொண்டாங்க. அதனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், எனக்கு பிறகு இந்த அருட்கொடை, இந்த சோதனை வேறு யாருக்கும் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற துவாவை இரண்டாவதாக கேட்டாங்க. அந்த இரண்டாவதாக கேட்கப்பட்ட துவாவும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது. மூன்றாவதாக என்ன துவா கேட்டாங்கன்னா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல மாறிடணும். அன்று பிறந்த பாலகனை போலனா என்ன? இப்ப அன்று பிறந்த ஒரு குழந்தை பச்சிலம் குழந்தையாக இருக்கு, அன்னைக்கு பிறந்திருக்கு, அந்த குழந்தை ஏதாவது பாவம் செஞ்சிருக்குமா, ஏதாவது தவறு பண்ணிருக்குமா? எந்த தவறும் எந்த பாவமும் அந்த குழந்தை செய்திருக்காரு. அப்படி இந்த பள்ளியில யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல அவர்களினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு புனிதர்களாக இந்த பள்ளியை விட்டு அவர்கள் வெளியேறணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் கேட்டாங்க. இந்த மூன்றாவது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது என்ன செய்யப்படல, சொல்லப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தகவலை சொல்லிட்டு, இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்படணும்னு நான் ஆசைப்படுறேன், நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இந்த பள்ளிக்காக வேண்டி இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 3 துவாவை கேட்கிறாங்க. இந்த துவா கபூலாக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
ஆனால் இந்த பள்ளியில தொழுகிறதுனால பல சிறப்புகள் அல்லாஹ்வுடைய ரசூலால சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பள்ளிவாசல்கள், இந்த 3 பள்ளிவாசல்கள்ல தொழுகிறதுனால மற்ற பள்ளிக்கும் இந்த பள்ளியில தொழுகிறதுக்கும் பல வித்தியாசங்கள், பல நன்மைகள், கூடுதல் சிறப்புகள் இருக்கு. இப்ப காபத்துல்லாவுல இருக்கிற மக்காவுல காபத்துல்லாவுல நம்ம தொழுகிறோம். அங்க தொழுகும் பொழுது 1,00,000 மடங்கு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. மற்ற பள்ளிவாசல்ல இப்ப பேரணாம்பட்டு பள்ளிவாசல்ல தொழுதோம்னா 1 மடங்கு தான். இதே தொழுகைய காபத்துல்லாவுல தொழுதோம்னா 1,00,000 மடங்கு. ஒரு வாட்டி நம்ம லொஹர் தொழுதிருப்போம், அது 1,00,000 மடங்காக கணக்கிடப்படுகிறது. ஒரு நாள் இரவு தொழுகை தொழுதோம்னா ஒரு நாள் தொழுத தொழுகை நன்மை தான். ஆனா காபத்துல்லாவுல தொழுகும் பொழுது 1,00,000 மடங்கு நன்மையாக மாற்றப்படுகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஸ்ஜிதுன் நபவி, மதீனாவுல இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவால கட்டின பள்ளிவாசல். இந்த பள்ளியில யார் தொழுகிறாரோ 1000 மடங்கு சிறப்பு. அடுத்து 3வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜெருசலத்துல உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பள்ளியில் யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு 500 மடங்கு சிறப்பு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 பள்ளிவாசலுக்குரிய சிறப்பை சொன்னாங்க. ஒருவர் ஒரு பள்ளியை நாடி செல்கிறார், ஒரு பள்ளியில ஒரு புனித பயணம் மேற்கொள்கிறார். அப்படி பயணம் மேற்கொள்வதாக இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பள்ளிவாசல்ல தான் என்ன செய்யணும், புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும். அது என்ன பயணம், அது எந்த பள்ளிவாசல்? காபத்துல்லா பள்ளிவாசல், 2வது மஸ்ஜிதுன் நபவி, 3வது ஜெருசலத்துல உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிக்கு தான் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், நன்மை எதிர்பார்த்து பயணித்து செல்ல வேண்டும் அப்படின்னா. அதே போல தஜ்ஜாலினுடைய வருகை இருக்கு பாருங்க, இந்த தஜ்ஜாலினுடைய வருகை எல்லா ஊருக்கும் போவான், எல்லா பள்ளிகள்லையும் அவனுடைய தாண்டவங்கள் இருக்கும். ஆனால் 4 பள்ளிவாசல்ல மட்டும் என்ன செய்யப்படாது, தஜ்ஜாலினுடைய ஆதிக்கம் செலுத்தப்படாது, அங்க அந்த தஜ்ஜாலால செல்ல முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 4 பள்ளிவாசலையும் இந்த 3 பள்ளிவாசல்கள் வருகிறது, காபத்துல்லா, மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. 4வதாக தூர் பள்ளிவாசல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு கட்டப்பட்ட பள்ளிவாசல், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கெல்லாம் பிறகு கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த தூர் சினாய் மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தஜ்ஜால் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல இந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கு பாருங்க, இந்த பைத்துல் முகத்தஸ் என்ன செய்யப்படும், வெற்றி கொள்ளப்படும், அது முஸ்லிம்களிடத்திலே கைமாற்றப்படும். இது மறுமை நாளுடைய அடையாளமாக சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கலீஃபத்து காலகட்டத்தில் பைத்துல் முகத்தஸ் என்ன செய்யப்படுகிறதுனா வெற்றி கொள்ளப்படுகிறது. உமர் ரதி அவர்கள் பல படைகளை திரட்டி கொண்டு அந்த பள்ளிவாசலை என்ன செஞ்சாங்க, கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகும் என்ன செய்தார்கள், யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அந்த பள்ளிவாசலை கைப்பற்றினாங்க. சிலுவை போர் நடக்கிறது. அதற்கு பிறகு முஸ்லிம்களிடத்திலே அந்த பள்ளிவாசல் வருகிறது. இப்ப இந்த யூதர்களினுடைய வசம்தான் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இப்ப இந்த பள்ளிவாசல்ல ஜெருசலம்னு நீங்க போட்டீங்கன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸான்னு போட்டீங்கன்னா பச்சை டூம் வச்சு ஒரு பள்ளி வரும். அந்த பள்ளி என்ன செய்யப்படல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய காலகட்டத்தில் கைப்பற்றப்பட்டதாக இருக்கட்டும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டதாக இருக்கட்டும், அது அந்த பள்ளிவாசலே கிடையாது. அதுக்கும் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்பட்ட அந்த கட்டிய பள்ளிவாசலுக்கும் மத்தியில நிறைய துளைவுகள் இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை அதனுடைய சுற்றுப்புறங்களை நாம் பாக்கியம் பொருந்தியதாக ஆக்கி இருக்கிறோம். ஜெருசலத்துல உள்ள அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படிங்கிறது இன்னைக்கு யூதர்களினுடைய கையில இருந்தாலும் அதனுடைய சுற்றுப்புறத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த பள்ளிவாசல் மட்டும் கிடையாது, அந்த பள்ளிவாசலை சுற்றி உள்ள அனைத்து இடங்களையும் நாம் பாக்கியம் பொருந்தியதாக, பரக்கத்து பொருந்தியதாக ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த 500 மடங்கு சிறப்பு அப்படிங்கிறது அந்த பள்ளிவாசல்ல தொழுதா மட்டும் கிடையாது, அதுக்கு சுற்றுப்புறத்தில் உள்ள அந்த இடங்களில் தொழுதாலும் கூட இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஒரு பள்ளிவாசலுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், புராக் அப்படிங்கிற வாகனத்துல அழைத்து செல்லப்படுறாங்க. அழைத்து செல்லப்பட்ட உடனே அந்த வாகனத்தை கட்டி போடுறாங்க. பல நபிமார்களை என்ன செய்யறாங்கன்னா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல பாக்குறாங்க. அந்த நபிமார்கள் எப்படி எல்லாம் இருந்தார்கள், அவர்களினுடைய தோற்றங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. இப்ப நபிமார்களை பத்தி சொல்லும் பொழுது முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுத்தர உயரத்துல இருந்தாங்க, ரொம்ப உயரமாகவும் இல்லை, ரொம்ப குள்ளமாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை, நடுத்தர உயரத்துல மாநிறமான நிறத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஷனுவா அப்படிங்கிற ஒரு குலத்தை சுட்டி காட்டி இந்த குலத்தை சார்ந்த மக்களை போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்சி அளித்தார்கள் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய
தோற்றத்தை குறித்து சொல்றாங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஹேர் ஸ்டைல், அவங்களுடைய முடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுருள் முடி இருந்துச்சு. இப்ப கர்லி ஹேர்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலைமுடி இருந்தது அப்படிங்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தோற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க பார்த்தாங்க? மக்காவில இருந்து ஜெருசலத்துக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கபர்ல அவர்கள் தொழுதுகிட்டு இருந்ததாக காட்டப்பட்டது. அடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழுமையான தோற்றத்தை மக்களுக்கு விளக்குறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது 32வது அத்தியாயத்துல 23வது வசனத்தை சொல்றான். வலக்கது ஆத்தைனா மூசல் கிதாப, மூசாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம். ஃபலா தகும் ஃபீ மிரியத்தின் மின் லிகாயிஹி, நபியே அவரை நீங்கள் பார்த்ததில் சந்தேகம் கொள்ளாதீர். அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வைத்திருக்கிறோம். அந்த சந்திப்பில் நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்தபடியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காட்டப்படுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தோற்றத்தில் இருக்கிறாங்க? உத்துபா பின் மஸ்ஊத், உருவா பின் மஸ்ஊத் அவர்களை போல அவர்களை சுட்டிக்காட்டி இந்த மனிதரை போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. அவங்க சிவப்பு நிறத்துல இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாநிலத்திலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல சிவப்பு நிறத்திலையும் இருந்தார்கள். அவர்களும் நடுத்தர உயரத்தில் இருந்தார்கள். அவர்களும் பெரிய உயரமாகவும் இல்ல, குள்ளமாகவும் இல்ல, நடுத்தர உயரத்தில் இருந்தார்கள் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தோற்றத்தையும் வர்ணிச்சு காட்டுறாங்க. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது, ஃபந்துரு இலா சாஹிபிக்கும், அவருடைய தோற்றத்தை நான் உங்களுக்கு விளக்கணும்னா நீங்கள் என்னைய பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தோற்றத்தில் இருந்தார்கள் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோற்றத்தில் இருக்கிறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகனார் இருந்தாங்க. அந்த 2 மகன்கள் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்ல தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவங்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. பல இறை தூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள்லாம் இந்த தலைமுறையில தான் வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்ல வந்த ஒரே ஒரு நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த தலைமுறை ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை, அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய தந்தைன்னு அந்த தலைமுறை எடுத்து பார்த்தோம்னா கடைசியில எங்க ஜாயிண்ட் ஆகும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போய் சேரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிமுடைய தோற்றத்தை நான் உங்களுக்கு விளக்கணும்னா, அதை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்னைய பாருங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல தான் இருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து அதே மஸ்ஜிதுல் அக்ஸாவுல தஜ்ஜால் என்ன செய்யப்பட்டான்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு காட்டப்பட்டான். தஜ்ஜாலையும் பார்க்கிறாங்க. தஜ்ஜாலுடைய தோற்றத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. தஜ்ஜால் என்பவன் அழ்வர், இன்னஹு அழ்வர், அவன் ஒற்றை கண்ணுடையவன். ஒற்றை கண்ணுடையவன்னா ஒரு கண் நொல்ல கண்ணா இருக்கும், ஒரு கண்ணு நல்ல கண்ணாகும், இன்னொரு கண்ணு என்ன கண்ணா இருக்கும்? நொல்ல கண்ணா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவன் ஒற்றையானவன், அவன் கடைசி காலகட்டத்தில் வருவான், மக்களிடத்துல குழப்பத்தை விளைவிப்பான். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் லைஸ பி அழ்வர், உங்களினுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. நீங்க அவனை பார்த்து கடைசி காலகட்டத்தில் தஜ்ஜால் வரும் பொழுது அவனை பார்த்து நீங்கள் குழம்பி விடக்கூடாது. அவன் நிறைய அற்புதங்கள் பண்ணுவான், அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படி அற்புதங்கள் செய்து மக்களை குழப்புவான். அப்படி குழப்பும் பொழுது அவனை நீங்கள் இறைவனாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இன்ன ரப்பக்கும் லைஸ பி அழ்வர், உங்களினுடைய ரப்பு ஒற்றை கண்ணன் அல்ல, தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண்ணுடையவன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய தோற்றத்தை பல சந்தர்ப்பங்கள்ல விளக்கி இருக்கிறாங்க. அதே போல அவனுடைய நெற்றியில, 2 கண்களுக்கு மத்தியில உள்ள அந்த நெற்றியில மக்தூபுன் காஃபிருன், காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். தஜ்ஜாலினுடைய தோற்றத்தை பார்த்த உடனே செஞ்சுக்கலாம், முதல்ல அவனுடைய தோற்றத்துல ஒற்றை கண்ணுடையவனாக இருப்பான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்தூபுன் காஃபிருன், காஃபிர் என்று அவனுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய தோற்றத்தை விளக்குறாங்க. அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிமார்களுக்கு தொலை வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர். அங்க இருக்கிறதெல்லாம் யாரு? மூத்த நபிமார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உற்ற தோழர், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லாஹ்வுக்குன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க, கலீமுல்லாஹ்,
அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசியவர்கள். அல்லாஹ்விடத்திலே யாரை என்ன செஞ்சது கிடையாது, நேரடியாக பேசினது இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசியவர்கள், அவங்க இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாஹ், தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு மனிதர், அற்புதமாக அவருடைய பிறப்பே அற்புதமான பிறப்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தொலை வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ் எப்படியான ஒரு செட்டப்பை ஏற்படுத்துறான். மஸ்ஜிதுல் அக்ஸாவுல 3 நபிமார்கள் வானவர்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. தொழுகை நடத்தி முடிச்ச உடனேயே பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. ஃபகால காயிலுன், ஒருவர் சொல்லுகிறார், யா முஹம்மத், முஹம்மதே, ஹாதா மாலிகுன், இதோ இவர்தான் மாலிக் அவர்கள், சாஹிபுன் நாரி, நரகத்தினுடைய காவலாளி. இன்னும் சில ஹதீஸ்கள்ல ஹாசியுன் நார்னு வருது, நரகத்தினுடைய பாதுகாவலர், நரகத்தினுடைய காவலாளி, இவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள்னு சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் மாலிக் அவர்களை பார்த்த உடனேயே சலாம் சொல்றதுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றதுக்குள்ள மாலிக் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்லி விட்டார்கள். இப்ப இந்த நரகத்தினுடைய காவலாளிகள் குறித்து, நரகத்திற்கு என்று சில வானவர்கள் ஒதுக்கப்படுவது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீகுமுன் நார், நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் மக்களும் கற்களும் ஆவார்கள். நரகத்தினுடைய எரிபொருள் இருக்கு பாருங்க, அந்த எரிபொருள் யாரு, மனிதர்களும் கற்களும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை கொண்டு, அந்த வெப்ப அளவை கொண்டு கற்களை என்ன செய்ய முடியாது, எரிய வைக்க முடியாது, கற்களை உருக்க முடியாது. ஆனா நரகத்துல எரிபொருள்களாக இருக்கக்கூடியது எதுதான், மனிதர்களும் கற்களும் தான். அப்ப அந்த நரகத்தினுடைய உஷ்ணம், அந்த நரகத்தினுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறத இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா துமரூன். அதே நரகத்துல கடுமையான கடும் போக்கு கொண்ட கடினத்தை காட்டக்கூடிய வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது ஏவப்படுகிறதோ அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப நரகத்திற்கு என்று பல காவலாளிகள் இருப்பாங்க. அந்த காவலாளிகளுக்குரிய தலைவர் யார், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவுல அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்க, பார்க்கிறாங்க. பார்த்து சலாம் சொல்ல போகும் பொழுது ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொல்லி விடுகிறார். அடுத்தது பாருங்க, இப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்படுறாங்க. முதல்ல மக்காவுல இருந்து ஜெருசலத்துல உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வர்றாங்க. இப்ப நான் சொன்ன எல்லா காட்சிகளும் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்பட்டாங்க, விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லப்படுதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வைத்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய இயந்திரங்களை வைத்து இதற்கு பிறகும் கூட என்ன செய்ய முடியாது, வானத்தினுடைய வாசல் படியை கூட மிதிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் அப்படி, நம்ம இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்கும் பாருங்க, இது ரொம்ப குறுகிய பகுதி, இது ரொம்ப சின்னது. மனிதர்களாகிய நாம அதை விட மிகவும் சிறியவர்கள். இந்த உலகத்தை நம்ம பெருசா பார்க்கிறோம். இந்த உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சூரியனை சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சூரிய குடும்பம். இது போன்ற சூரிய குடும்பம் பல லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த ஒரு கேலக்சில இருக்கு. இது மாதிரியான கேலக்சி இருக்கு பாருங்க, இப்படி லட்சக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. இந்த கேலக்சிகள் உள்ளடங்கக்கூடிய, அதுக்கெல்லாம் என்ன பேர்னு தெரியல, கேலக்சிங்கிறான், யூனிவர்சல்ங்கிறான், சூப்பர் கேலக்சிங்கிறான். இதையெல்லாம் தாண்டி பல லேயர்களுக்கு பிறகுதான் வானம் அப்படிங்கிற ஒன்னே இருக்குங்கிறான். அந்த வானத்தை அடைய வேண்டும் என்றால், இந்த பிரபஞ்சத்தை விட்டு வேற ஒரு பிரபஞ்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட ஒளி வேகத்துல தான் பயணிக்க முடியும். ஒளி வேகம்னா என்ன, இப்ப லைட், இப்ப ஒரு ரூம் இருக்குங்க, ரூம்ல லைட் போடுறோம். லைட் போட்ட உடனேயே அந்த ஒளியினுடைய வேகம் அந்த ரூம்ல எவ்வளவு வேகமா பரவுது. இப்ப தெரு லைட் இருக்கு, அந்த தெரு விளக்கு போடுறான், போட்ட உடனேயே அந்த தெருவுல எவ்வளவு ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஒளி வேகம் பரவுது. அந்த வேகத்தில் பயணித்தாலும் கூட வானத்தை அடைவதற்கு, இந்த பிரபஞ்சத்தை தாண்டுவதற்கு மனிதர்களினுடைய ஆயுள் போதாது. பல நூற்றாண்டுகள் பயணிக்க வேண்டியது இருக்கும். மனிதர்கள் அங்கே சென்று சேருவதற்குள்ளே செத்து மடிவார்கள் அப்படிங்கிறான்.
ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரே இரவுல மஸ்ஜிதுல் அக்ஸாவுல இருந்து விண்ணுலகத்திற்கு வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இப்ப வானத்திற்கு 7 வானங்கள் இருக்குல்ல, இந்த 7 வானத்துல முதலாவது வானத்தை அடைகிறாங்க. முதலாவது வானத்தை அடைஞ்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. முதல்ல அந்த வானத்திற்கு அடையும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அழைச்சிட்டு போறாங்க. வானத்துக்குள்ள அந்த முதலாவது வானத்தை அடையும் பொழுது இஃப்தஹ், கதவை திறங்க. ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு வானவர்கள் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதவை திறங்க அப்படிங்கிறாங்க. அப்ப யாருன்னு கேட்கப்படுகிறது, நீங்கள் யார்? நான் தான் ஜிப்ரீல். உங்களுடன் வந்திருப்பவர் யார்? இவர் அல்லாஹ்வால் இறை தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது அவர்கள் அப்படின்ன உடனே அந்த வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது. முதலாவது வானத்துக்கு போறாங்க. முதலாவது வானத்துக்கு உள்ள போன உடனே வரவேற்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அது யாருன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்தான் ஆதம், முதலாவதாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட மனிதர். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறார். தன்னுடைய வலது பக்கம் பார்க்கிறாரு. வலது பக்கம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரிக்கிறார். இடது பக்கம் பார்க்கிறான். இடது பக்கம் பார்க்கும் பொழுது அழுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, ஏன் இவர் வலது பக்கம் பார்க்கும் பொழுது சிரிக்கிறாரு, இடது பக்கம் பார்க்கும் பொழுது அழுகிறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதற்காக இப்படி செய்யறாங்கன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கும் பொழுது, வலது புறத்தில் அவர்களுக்கு சொர்க்கவாசிகள் காட்டப்படுகிறார்கள். அவர்களினுடைய பிள்ளைகளான, அவர்களினுடைய வழித்தோன்றல்களான சொர்க்கவாசிகள் வலது புறத்தில் அவர்களுக்கு காட்டப்படுகிறார்கள். இடது புறத்திலே அவர்களினுடைய பிள்ளைகள், அவர்களினுடைய வழித்தோன்றல்கள் நரகத்தில் கருகப்படுவதாக காட்டப்படுகிறார்கள். அதனால அவர் வலது பக்கம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரிக்கிறாரு, இடது பக்கம் பார்க்கும் பொழுது அழுகிறாரு. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களினுடைய வழித்தோன்றல்கள்ல தான் நாம வந்திருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாம. அப்ப நம்ம சொர்க்கத்துல இருப்பதை பார்த்து தன்னுடைய உம்மத்து, தன்னுடைய சமுதாயம், தலைமுறை சொர்க்கத்தில் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. பரவாயில்லையே, இவ்வளவு பேர் சொர்க்கத்துல இருக்கிறாங்களேன்னு வலது பக்கம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இடது பக்கம் பார்த்து இவ்வளவு பேர் சொர்க்கத்தை விட நரகத்தினுடைய அந்த மெஜாரிட்டி கூடுதலா இருக்கும். சொர்க்கத்தில் இருப்பவர்களை விட நரகத்தில் பன்மடங்கு மனிதர்கள் கருகப்படுகிறார்கள். அதை பார்த்து கடுமையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறாங்க. இது என்னன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியல. கேட்கப்படும் பொழுது இதற்கான தெளிவு அங்கே தரப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயத்தை நாம கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. முதலாவது வானத்துல யாரு இருக்கிறாங்கன்னு தெரியல. கேட்டுதான் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று தெரிந்து கொள்கிறார்கள். அடுத்தபடியாக இவர் ஏன் அழுகிறாரு, இவர் ஏன் சிரிக்கிறாருன்னு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியல. இந்த செய்தியையும் என்ன செய்யறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்டுதான் தெரிந்து கொள்கிறார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுனா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மறைவான ஞானம் என்பது இல்ல. அல்லாஹ் எதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானா அது மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். மறைவான ஞானம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை என்பது தெரிகிறது. ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குறிப்பாக இந்த கபரு வணங்கிகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்க இடத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கு. மறைவான ஞானம்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி கிடைக்கப்பட்டது? அல்லாஹ் சொல்றான், மஃபாத்திஹுல் கைப், அந்த மறைவான வட்டினுடைய சாவி இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஏன் சாவி வேணும்? அல்லாஹ்வுக்கு சாவிங்கிறது தேவை கிடையாது. மறைவான விஷயத்தை அவன் அப்படியே அறிந்து கொள்வான். அவனுக்கு எல்லாமே தெரியும். சாவியை திறந்து உள்ள என்ன இருக்குங்கிறது தான் தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியமும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அப்ப அந்த சாவியை யார்கிட்ட கொடுப்பான்? நபிமார்கள் இடத்துல கொடுப்பான், அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல கொடுப்பான். அப்ப நபிமார்களுக்கும் இறை தூதர்களுக்கும் மறைவான ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது, மறைவான ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ எந்த நபிமார்களுக்கோ மறைவான ஞானம் என்பது கிடையாது. அல்லாஹ் எதை அறிவித்து கொடுத்தானோ, சில விஷயங்களை, குறிப்பிட்ட விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்வான், சில நபிமார்களுக்கு அறிவித்து கொடுப்பான். அந்த அறிவு தான் அந்த நபிமார்களுக்கு இருக்குமே தவிர இவர்களாக என்ன செய்ய முடியாது, தானாக மறைவான ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இல்முல் கைபி லா யஅலமுஹா இல்லா ஹுவ, இந்த மறைவான ஞானம் இருக்கிறதே
இதை அல்லாஹ்வை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இல்லா மனிர்த்தல்லா மிர் ரசூலின், யாருடைய எந்த இறை தூதரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அந்த இறை தூதரை தவிர, அந்த இறை தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், சில மறைவான விஷயங்களை வெளிப்படுத்தி கொடுப்பான், அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டிருக்கிறானோ, யாரை எல்லாம் நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றே ஒழிய மொத்த மறைவான ஞானமும் தெரியும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் பொழுது முதல் வானத்துல யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் தெரியுது. எதுக்காக அவர் அழுகிறாரு, எதுக்காக சிரிக்கிறாருங்கிறத என்ன செய்யப்படல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியல. அடுத்து பாருங்க, இரண்டாவது வானத்துக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. இரண்டாவது வானத்துல யார் இருக்கிறா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி கதவை தட்டுறாங்க, திறக்கப்படுகிறது. நபியுமான என்னுடைய சகோதரனுமான உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் வரவேற்கிறாங்க. இரண்டாவது வானத்துல இவங்களை பார்க்கிறாங்க. மூன்றாவது வானத்துல யாரை பார்க்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்ஹாக் அவர்கள், இஸ்ஹாக்குடைய மகனார் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இரண்டாவது வானத்துல என்ன செய்யறாங்க, மூன்றாவது வானத்துல பார்க்கிறாங்க. அடுத்து மறுபடியும் மேல போறாங்க. மேல போகும் பொழுது நான்காவது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதே வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை வரவேற்கிறாங்க. நான்காவது வானம் முடியுது. அடுத்து ஐந்தாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுறாங்க. ஐந்தாவது வானத்திற்கு செல்லும் பொழுது ஐந்தாவது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர். ஃபிரௌனிடத்துல அல்லாஹ் மூசாவை போக சொல்லுவான், நீங்க போங்க, போய் பிரச்சாரம் பண்ணுங்க, பனு இஸ்ரவேலர்களை அவர்களிடத்துல இருந்து காப்பாத்துங்கன்னுவான். போகும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய சகோதரர் ஹாரூன், இவரையும் என்னோடு உதவியாளராக அனுப்பிவிடு, என்னோட இறை தூதராக அனுப்புன்னு அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைப்பாங்க. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறை தூதராக நியமனம் செய்யப்பட்டு ஃபிரௌனிடத்துல அனுப்பப்படுவாங்க. அப்ப ஐந்தாவது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. இப்படி நபிமார்களை எல்லாம் பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு பல துன்பங்கள், பல அல்லல்கள் அந்த சமுதாய மக்கள்னால ஏற்படுத்தப்பட்டது. மக்களிடத்துல பிரச்சாரம் பண்ணும் பொழுது பல எதிர்ப்புகளை சந்திச்சாங்க. சூனியக்காரன், பொய்யன் அப்படின்னு, ஜோதிடக்காரன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டெல்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் திட்டப்பட்டார்கள். அவ்வளவு மதிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து இஸ்லாத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பல எதிர்ப்புகளை, பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இப்ப இந்த நபிமார்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு மன ஆறுதல், பரவாயில்ல, நாம மட்டும் என்ன செய்யப்படல, இறை தூதராக அனுப்பப்படல, பல இறை தூதர்கள் இதற்கு முன்பாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, அவர்களும் இதே போன்ற துன்பங்களை, இதே போன்ற துயரங்களை தன்னுடைய சமுதாய மக்களால சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த நபிமார்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுறாங்க. அடுத்து ஐந்தாவது வானம் முடிக்கிறது. ஆறாவது வானத்துக்கு போறாங்க. ஆறாவது வானத்துல யாரை பார்க்கறாங்கன்னா, அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வரும்பொழுது பார்த்தாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுல பார்த்தாங்க. மேல ஆறாவது வானத்துல என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறாங்க. அப்ப கேட்கப்படுகிறது, மூசா ஏன் அழுகிறாங்க, அவர் ஏன் அழுகணும் அப்படின்னு கேட்கப்படும் பொழுது அவங்க பதிலளிக்கிறாங்க, இறைவா, எனக்கு பிறகு இந்த முகமது அனுப்பப்பட்டார் இறை தூதராக, ஆனால் என்னை விட அதிகமான மக்கள் இந்த முகம்மதை பின்தொடர்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள், முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். என்னைய விட இவர்களுக்கு அதிகமான கூட்டம், அதிகமான மக்கள் அவர்களை பின்தொடர்கிறார்கள் என்று நான் கண்ணீர் மல்குகிறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரியப்படுத்துறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் என்ன செய்யப்பட்டாங்க, இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். பனு இஸ்ரவேலர்களுக்கு தான் இறை தூதராக அனுப்பப்படுறாங்க. அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அதே பனு இஸ்ரவேலர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுறாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும், குறிப்பிட்ட இந்த சமுதாயம், அந்த சமுதாயம், இந்த குடும்பம், இந்த குலம், கோத்திரத்துக்கெல்லாம் இல்ல, ஒட்டுமொத்த உலக வர்க்கத்திற்கு கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்யப்படுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி 1400 வருடங்கள் ஆகுது. இதற்கு பிறகு கியாமத் நாள் வருவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும்னு தெரியாது. அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களான மனிதர்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க.
அப்ப இதை கருதி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா வருத்தப்படுறாங்க, எனக்கு இவ்வளவு கூட்டம் இல்லையே, என்னை இவ்வளவு பேர் பின்தொடரலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இன்னும் சில காட்சிகள் காட்டப்படுகிறது. என்ன காட்சிகள் காட்டப்படுகிறது அப்படின்னா, இப்ப பல நபிமார்களை பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சில நபிமார்கள் அவர்களிடத்துல ஒரு கூட்டம், ஒரு சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. சில நபிமார்கள் வர்றாங்க, அவர்களுக்கு பின்னால யாருமே இல்லை. சில நபிமார்களுக்கு பின்னால ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இருக்கிறாங்க, சில நபிமார்களுக்கு பின்னால ஒரு 10 பேர் கொண்ட குழு இருக்கிறாங்க, சில நபிமார்களுக்கு பின்னால யாருமே இல்லை, அவர்களை பின்தொடர்ந்த எந்த மனிதர்களும் இல்லை. அடுத்து ஒரு கூட்டம் காட்டப்படுகிறது, சவாதுன் அதீம், ஒரு பெருங்கூட்டம் காட்டப்படுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த கூட்டம் யாரு அப்படின்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், இவர்கள் தான் மூசாவை பின்தொடர்ந்தவர்கள் அப்படின்னு மூசாவை பார்க்கிறாங்க. அடுத்து தன்னுடைய தலையை கொஞ்சம் உயர்த்தி பார்க்கிறாங்க, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில உள்ள அனைத்து இடத்தையும் நிரப்பி கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது யாரு? அப்ப கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லப்படுகிறது, முகம்மதே உம்மத்துக்க, இது உன்னுடைய சமுதாயம் தான். ரசூலுல்லாஹ் அப்ப இருக்கும் பொழுது, மக்காவில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து பின்பற்றி இருப்பாங்க, முஸ்லிம்களா இருந்திருப்பாங்க? பத்ருக்களத்துக்கு போகும் பொழுதே வெறும் 300 பேர் தான் போறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி மக்காவில் இருந்தாங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் தான் என்ன செஞ்சிருக்க முடியும், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனா விண்ணுலக பயணத்துல, மேராஜ் பயணத்துல வானத்தில் அவர்களுக்கு காட்டப்பட்ட கூட்டம் என்ன? எல்லா பகுதிகளையும் நிரப்பிக் கொண்டு கீழ்வானத்தை அடிவானத்தை நிரப்பக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் கொண்ட சமுதாயம் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு காட்டப்படுகிறது. காட்டப்பட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே சந்தோஷம். இந்த கூட்டத்துல 70,000 பேர் என்ன செய்யப்படுறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். பிகைரி ஹிசாப், அவங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இருக்காது. அப்படி எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் 70,000 பேர் என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. இந்த செய்திய மக்களிடத்துல சொல்லிட்டு அந்த 70,000 பேர் என்ன யாருன்னு என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்லல, மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. இந்த 70,000 பேர் நாமாக இருப்போமோ? சஹாபாக்கள், ஏன்னா ரசூலுல்லாவோட இருந்தவங்க தானே, ரசூலுல்லாவை நேர்ல பார்த்தவங்க, பழகினவங்க, எல்லா இறையச்சத்துல தியாகத்துல எல்லாத்துலயும் நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 70,000 பேராக நாம இருப்போமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப இன்னும் சில பேர் சொல்றாங்க, அந்த 70,000 பேர்ல நாம இல்ல, நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன் நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க? இன்னைக்கு நாமெல்லாம் இஸ்லாத்தை எப்படி ஏற்றிருக்கிறோம்? பல காலங்களாக காஃபிர்களாக இருந்து இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்பாடுகளை செய்து கொண்டு அதற்கு பிறகு நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? இஸ்லாத்தை தழுவி இருக்கிறோம். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்திருக்கிறது? பிறக்கும் பொழுதே அவர்கள் முஸ்லிம்களாக பிறக்கிறாங்க, பிறக்கும் பொழுதே இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு தான் சொர்க்கத்திலே எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் நுழைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. வெளியே வந்து சொல்றாங்க, அந்த 70,000 பேர் யாரு தெரியுமா? அவர்கள் தங்களினுடைய உடல்களிலே சூடு போட்டு கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, கடுமையான உடல் வலி இருந்துச்சுன்னா, திடீர்னு வயிறு வலிக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா சூடு போட்டுப்பாங்க. ஏன் சூடு போட்டுப்பாங்கன்னா, அந்த வலியை வந்து இந்த சூடு என்ன செய்யணும்னா மறக்கடிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு தலை வலிக்குதுங்க, தலை வலிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? தைலம் போடுறோம். ஏன் தைலத்தை போடுறோம்? நமக்கு உண்மையாலுமே தலைவலி போகுதானா? கிடையாது. அந்த தலைவலியில தைலம் போடும் பொழுது எரியுது. அப்படி எரியும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த தலைவலி மறக்குது. அவ ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு பதிலாக சூடு போட்டுப்பாங்க. உடல்ல வயிறு வலியா இருக்கு, கடுமையா வயிறு வலியா இருக்குன்னா சூடு போட்டுப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய ரசூலால தடுக்கப்படுகிறது, இது செய்யக்கூடாது. அவர்கள் யார்? அவர்கள் உடலிலே சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள். இரண்டாவதாக சொல்றாங்க, அவர்கள் ஓதி பார்ப்பதற்கு தேட மாட்டார்கள். வலா யஸ்தர்கூன், அவர்கள் ஓதி கேட்க மாட்டார்கள். உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் ருக்கியாங்கிற ஒரு மருத்துவத்தை சொல்லி கொடுக்குது. கடுமையான வலி, கடுமையான காய்ச்சல் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு நாமளே குலுவல்லா சூரா, அல்ஹம் சூரா அப்படிங்கிற சூறாவை எல்லாம் ஓதி ஊதி கொள்ளலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது? அடுத்தவர்களிடத்துல கேட்க கூடாது, எனக்கு நீங்க ஓதி கொடுங்க, எனக்கு நீங்க ஓதி பாருங்க அப்படின்னு கேட்க கூடாது. அப்படி கேட்கறதுக்கு அனுமதி இருக்கு. அப்படி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள்? எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட மாட்டார்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம். வாசல்ல போகும் பொழுது ஏதாவது ஒரு பூனை குறுக்கால போயிடும், அந்த பூனை குறுக்கால போயிடுச்சுன்னா அது வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு முடிவு பண்றது.
அதே மாதிரி சஃபர் மாதம் வந்து விட்டால் இந்த சஃபர் மாதத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வியாபாரத்தை துவக்க மாட்டாங்க, எந்த நல்ல காரியங்களையும் அந்த மாதத்துல செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த 70,000 பேர்ல உள்ளவங்க யாருன்னா அவர்கள் ஓதி பார்க்க சகுனம் பார்க்க மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருப்பார்கள், இவர்கள் தான் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திலே அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு விண்ணுலகத்துல பார்த்த அந்த தகவலை அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து தன்னுடைய சமுதாய மக்களிடத்துல சொன்னாங்க. அப்ப இந்த 4 காரியங்களும் யாருடைய வாழ்க்கையில ஓதி பார்க்காம, அடுத்தவர்களை ஓதி தர சொல்லாம, சகுனம் பார்க்காம, அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருந்து கொண்டு உடல்ல சூடு போட்டுக் கொள்ளாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இத ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, வ அன மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள்ல நான் இருக்கிறேனா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாம், ஆமா, அந்த 70,000 பேர்ல ஒருத்தவர் யாரு? உகாஷா அவர்கள். அவங்க நீங்க இருக்கிறீங்கன்னு உடனே அவருக்கு கடுமையான சந்தோஷம். அடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு நபர் கேட்கிறாரு, அன மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த 70,000 பேர்ல நான் இருக்கிறேனா இன்னொருத்தர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபகக உகாஷா, உகாஷா என்ன செஞ்சிட்டாரு? உன்னைய முந்தி விட்டார், உனக்கு முன்னாலே அவர் கேட்டுட்டாரு, அப்ப நீ இருக்கிறியா இல்லையாங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முடிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 70,000 பேர்ல ஒருவராக உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கதை பார்க்கணும். அடுத்தடுத்து இந்த மேராஜுடைய பயணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன காட்டப்படுகிறது, அதுல என்னென்ன படிப்பினைகள் இருக்கிறது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். ஆகிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.